கரும்பலகையில் 1000 என்று பெரிதாய் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனது ஆசிரியர், இது எவ்வளவு என்று கேட்டார். நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையைக் கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து 1000 என்று அவன் பதிலளித்தான். இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சுழியை அந்த எண்ணின் வலதுபுறம் எழுதி இணைத்துவிட்டு, இப்போ இது எவ்வளவு சொல் என்று அவனிடம் மீண்டும் கேட்டார். 10,000 என்று உடனடியாக பதில் வந்தது. உடன் அந்த ஆசிரியர் இன்னொரு சுழியை அந்த எண்ணின் இடது பக்கம் எழுதிவிட்டு, தம்பி இது எவ்வளவாம் என்று கேட்டார். அதே 10,000 என்று அவனுடன் பதில் கூறினான். ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டி புன்னகைத்துக் கொண்டே, தம்பி பார்த்தாயா, ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயர்கிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது. இதைப் போன்றதுதான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவராகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதும் கூடும். அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் என்று முடித்தார். இது வகுப்பறை விதி மட்டுமில்லை, வாழ்க்கையின் விதிமுறையும் கூட.